நியூயார்க்கில் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து தங்கள் ஆதரவை வழங்குவதாக பிரதமர் மோடி உறுதி. தமிழகத்தில் நடப்பாண்டில் இதுவரை 14,000 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு. இதில் 7 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் 1000த்திற்கும் அதிகமானோர் சிகிச்சையில் உள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல். இலங்கையின் 9வது அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்பு. ஜனாதிபதி செயலகத்தில் நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய பதவி பிரமாணம் செய்து வைப்பு. தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டி மற்றும் சேலம் ஆனைகவுண்டன்பட்டியில் புதிய மினி டைடல் பூங்காக்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொளி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டப் பணிகளுக்கு செலவுகள் முழுவதும் தமிழக அரசுக்கே உரியது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். 7,425 கோடி செலவில் சென்னை மெட்ரோ ரயில் பணிகளை தமிழக அரசே தேர்ந்தெடுத்ததால் மத்திய அரசின் பங்களிப்பு இல்லை என திட்டவட்டம். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தலை நவம்பர் 2ஆம் வாரத்தில் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டம் என தகவல். இந்திய தேர்தல் ஆணையர்கள் குழு முதற்கட்டமாக ஜார்க்கண்ட் மாநிலத்தை இன்றும் நாளையும் ஆய்வு. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 55,840 விற்பனை. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 98 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பதி லட்டு சர்ச்சையை அடுத்து கோவில் பிரசாதங்களின் மாதிரிகளை பரிசோதனைக்கு அனுப்பியது உத்தரப்பிரதேச அரசு. கலப்படம் ஏதும் உள்ளதா என கண்டறிய உணவுத்தர கட்டுப்பாட்டுத் துறைக்கு உத்தரவு. பிரசாதம் தயாரிக்க திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்படனை சப்ளை செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரம். கோவிலுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்க ஏழுமலையான் கோவிலில் 3 நாட்களுக்கு சாந்தி ஹோமம் நடத்தப்படும் என முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற அழகி போட்டியில் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அழகியாக தேர்வானார் ரியா சிங்கா. 2024 பிரபஞ்ச அழகிக்கான போட்டியில் இந்தியாவின் பிரதிநிதியாக பங்கேற்க உள்ளார் ரியா. ஈரான் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 51 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. சுரங்கத்தில் 2 அலகுகளில் ஏற்பட்ட இந்த வெடி விபத்து குறித்து தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டது ஈரான் அரசு. நிலவின் தென் துருவத்தில் 160 கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள புதிய பள்ளத்தை கண்டுபிடித்த சந்திரயானின் பிரக்யான் ரோவர் 8 படுக்கையில் இருந்து 350 கிலோமீட்டர் தொலைவில் விக்ரான் ரோவர் எடுத்த புகைப்படங்கள் வெளியீடு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆறுதல் வெற்றி பெற்றது தென்னாப்பிரிக்க அணி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் முதல் முறையாக வென்று ஆப்கானிஸ்தான் சாதனை